Hi friends, welcome to Agmar channel. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் தோலை வச்சு துவையல் தான் செய்ய போகிறோம். அதுக்காக பீக்கங்காய் தோலை நான் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அது கூட தேவையானது காஞ்ச மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை, ஒரு சிறு துண்டு புளி வேணும். அது கூட பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதுதான் தேவை. இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பாருங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பீக்கங்காய் தோலை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இது பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற விட்டுடலாம். வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் சூடானோடனே நம்ம கடலைப்பருப்பு, உளுந்து, பூண்டு இதை சேர்த்துடலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுந்து நல்லா வறுந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், கருவேப்பிலை, புளி, காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ வச்சுருக்க நம்ம இந்த பீக்கங்காய் தோலையும் இதிலேயே சேர்த்து ஒரு வதக்கி ஆற விட்டுறலாம். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல், தண்ணி கொஞ்சமாக தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஜாரில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். நம்ம அதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம்.
இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகத்தை சேர்த்துடலாம். இதை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான பீக்கங்காய் தோலோட சட்னி, துவையல்னு சொல்லலாம். இது வந்து நல்லாவே இருக்கும். சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடவும் சரி, நமக்கு வந்து தோசை, சப்பாத்தி கூடயும் ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.